இப்போ அவங்க என்ஐடின்னு சொல்லிட்டாங்க. என்ஐடி போன உடனே எப்படியும் மாணவர்கள் எப்படிப்பட்ட மாணவர்கள் போனாலும் அங்கே அழகாக உருவாக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை தருகிறது என்ஐடி. அது போன்ற கல்லூரிகள் தான் சிறந்த மாணவர்களை உருவாக்குமா, இல்லை நல்லா படித்தா எங்கே இருந்த மாணவன் எங்கே வேணால் படிக்கலாமா? ஏன்னா இந்த 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 சந்தேகம் எல்லாருக்கும் எப்பவுமே இருக்குது. நானும் நிறைய நிகழ்ச்சியில் கேட்டிருக்கேன், மீண்டும் ஒரு முறை கேட்குறேன்னா நிறைய பெற்றோர்களுக்கு மதிப்பெண்கள் வந்த பிறகு தான் தெரியும் எல்லாருக்கும், ஐயோ நல்ல கல்லூரி கிடைக்க என்ன பண்ணுவான் பையன் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து 2 ஃபேக்டரும் உண்டு. நான் அதுதான் இல்லை, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் நான் வந்துடுறேன். கல்லூரிங்கிறது மிக முக்கியமான விஷயங்கள் தான். ஏன் நான் கல்லூரிகள் மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னாக்க, அந்த கல்லூரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபேக்கல்ட்டி. இப்போ நம்ம வந்து அமெரிக்கா போகிறாங்க, ஒரு ஹார்வர்டு யூனிவர்சிட்டி போகிறான், 50 லட்ச ரூபா ஃபீஸ் படிக்கிறான்னா சும்மாவா? அப்போ அந்த கல்லூரி தான் மிக முக்கியமான விஷயங்கள். அந்த கல்லூரியுடைய பேராசிரியர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம், அவங்களுடைய அலுமினி எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம், அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியம், அவங்களுடைய கேம்பஸ் என்விரான்மெண்ட்டு, இதெல்லாம் முக்கியம். அதே போல் தான் இங்கே வந்து எதுக்கு நம்ம எடுக்கிறோம், டாப் 10 காலேஜஸ்ங்கிறோம், டாப் 20 காலேஜஸ்ங்கிறோம். அப்போ அந்த கல்லூரி வந்து என்னென்னாக்க ஒரு 50% மாணவன் இருந்தால் கூட இன்னொரு 50% கல்லூரி எஃபோர்ட் போட்டு அவனை ப்ரமோட் பண்ணி விடுது. அதனால கல்லூரி மிக முக்கியமான விஷயங்கள். சார் எனக்கு நான் வந்து அந்த மாதிரி கல்லூரி வந்து எனக்கு அதிகமாக அஃபோர்டபுள் பண்ண முடியல சார், ஆனால் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு சி சென்டர் காலேஜுக்கு நான் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமாக அதில் நான் எகென்ஸ்ட் நான் எப்போதுமே சொல்ல மாட்டேன். நீ உண்மையிலே படிக்கணும்னு நினச்சி வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிருந்தாக்க தாராளமாக அங்கே இருந்து ஒரு பெரிய ஆளாக நீ உருவாகலாம். அதுக்கு வந்து யார் எஃபோர்ட்னா நீ தான் எஃபோர்ட் பண்ணணும். இங்கே வந்து ஒரு பெரிய கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறது 50% உன்னுடைய எஃபோர்ட்டு, 50% கல்லூரியுடைய எஃபோர்ட், 100%. வேற நான் வந்து எனக்கு நினைச்ச துறை தான் எனக்கு வேணும், ஆனால் கல்லூரியை பற்றி நான் கவலையே படலை அப்படின்னாக்க நீங்கள் வந்து 75% எஃபோர்ட் பண்ணணும். அதுக்காக அந்த கல்லூரி வந்து செய்ய மாட்டாங்க நான் சொல்லலை. ஒரு 25% ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. நம்ம இன்வால்மெண்ட்டோட எம்பவர்மெண்ட் ஆகிறது தான் முக்கியமான விஷயங்கள். அப்போ இண்டிவிஜுவல் தான். நான் வந்து எவ்ரி பிளேஸ் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம் தான் சொல்லுவோம், இந்த பர்சன் இஸ் ஏ ப்ராப்ளம். அட் த சேம் டைம்ஸ் இப்போ உள்ள ஃபேக்டர்ஸ், ஏன் நம்ம ஸ்கூல் நல்ல ஸ்கூலை தேர்ந்தெடுக்கிறோம், ஏன் கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறோம்னாக்க நம்ம எடுத்துட்டோம்னாக்க நமக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் வரும், நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்படிங்கிறதான் 2 ஃபேக்டரையும் நம்ம வந்து ஈக்குவலாக தான் வெயிட்டேஜ் கொடுக்கணும். அதாவது கேஸ் பை கேஸ் டிசைட் பண்ணுன்றீங்க, நிச்சயமாக புரிஞ்சிருக்கும். அடுத்து திருவள்ளூரிலிருந்து பரகட் காத்திருக்கிறார். வணக்கம் பரகட், உங்க கேள்வி என்ன? வணக்கம் சார். வணக்கம்மா, கேளு. சார் பாப்பா வந்து 424 மார்க் எடுத்திருக்கா பயோமேக்ஸ். கொஞ்சம் உரக்க பேசுங்கம்மா. சார் பாப்பா வந்து 424 மார்க் எடுத்திருக்கா சார் பயோமேக்ஸ்ல. அவளுக்கு வந்து இந்த மெடிக்கல் சைடுல இருக்க B.Pharm குரூப் இருக்குங்க சார், பேரா மெடிக்கல் கோர்ஸ்ல B.Pharm படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதே டைம் வந்து இந்த குரூப் எக்ஸாம்லாம் எழுதுறாங்க இல்லையா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அது எடுத்தா நல்ல ஸ்கோப் இருக்குமா? சரிம்மா, நல்ல கேள்வி. ஏன்னா இந்த குழப்பம் நிறைய பெற்றோருக்கு உங்க சார்பு, நீங்க நிறைய பெற்றோரோட கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்கம்மா, சொல்லுங்க சார். அதாவது நீங்கள் B.Pharm நல்ல ஒரு ப்ரோக்ராமா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த BCM வந்து அதில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து ரொம்ப கம்மியாக வரும். எனக்கு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏன்னா கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆகையில் B.Pharm வந்து நீங்கள் வந்து B.Pharm வந்து நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கிறாங்க, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் இருக்கிறாங்க. நீங்கள் அதில் அப்ளை பண்ணி, இல்லை இந்த சிங்கிள் விண்டோவில் நீங்கள் அப்ளை பண்ணால் கூட வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மெடிக்கல் கவுன்சில் சிங்கிள் விண்டோ அப்ளை பண்ணி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மூலிமா அதுலேயும் நீங்கள் உள்ளே போங்க. கோட்டா உண்டு நினைக்கிறேன், கோட்டா உண்டு, அதான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் செல்ஃப் ஃபினான்ஸ் மூலிமா நீங்கள் உள்ளே போகிறது போங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் இந்த ஆர்ட்ஸ் சயின்ஸ் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகணும். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போகணும்னு நினச்சிங்கன்னா எனி ஒன் டிகிரி தான். B.Pharm ஆல்சோ எலிஜிபிள் தான், MBBS எலிஜிபிள் தான், BBS எலிஜிபிள் தான், BA எக்கனாமிக்ஸ் எலிஜிபிள் தான். அகையில நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, அவங்களே ஃபார்மசி எடுக்கிறாங்க போது ஃபார்மசி கோர்ஸ் நீங்கள் எடுக்க சொல்லுங்கள், நல்லா படிக்க சொல்லுங்கள். நிறைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா இருக்குது, ஸ்கோப் நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த பொண்ணை வந்து வேலைக்கு அனுப்பணும். அவங்க வந்து ஒரு R&Dக்கு போகலாம், நீங்கள் மேனுஃபேக்சரிங் நீங்கள் போகலாம், ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நீங்கள் போகலாம், நிறைய ஃபார்மா செக்டர்ஸ்லாம் இருக்குது. இல்லைன்னா கடைசி கட்டத்தில் முடியலன்னா நீங்கள் வந்து நீங்களே வந்து ஒரு ஃபார்மசியை ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. நீங்களா ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். B.Pharm படித்தா போட்டித் தேர்வு எழுத முடியுமான்னு ஒரு சந்தேகம், அதெல்லாம் கிடையாது, எழுதலாம். கண்டிப்பாக ஒரு டிகிரி தான் தேவை. டிகிரி தான் நிச்சயமாம்மா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பரகத். நீங்கள் நிச்சயம் உங்கள் பொண்ணுக்கு வழிகாட்டுங்க. உங்கள் மூலமா பலருக்கும் இந்த கேள்விக்கு பதில் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புவனா, கிருஷ்ணகிரியிலிருந்து புவனா காத்திருக்கார். வணக்கம் புவனா. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். எங்க பொண்ணு வந்து 571 எடுத்துக்கிறாங்க சார் பயோமேக்ஸ். அடுத்து வந்து வெட்டினரி கிடைக்குமாங்க சார்? என்ன இதுல வரீங்களா, என்ன கம்யூனிட்டியில வரீங்களா நீங்க? பிசி கம்யூனிட்டிங்க சார். என்ன கட் ஆஃப் மார்க்? கட் ஆஃப் என்ன மார்க்? பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி என்ன மார்க், என்ன கட் ஆஃப் மார்க் வரும் சார்? 188 வருதுங்க சார்.
188 பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மிமா. குறைவா இருக்குமா? ஏன்னா நிறைய போட்டி இருக்கும்னு நிறைய நினைக்கிறேன். அதிகமா இருக்கும், போட்டி அதிகமா இருக்கும். பிசியா இருக்கிறாங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மி. அந்த மாதிரி 193 இருக்குன்னு நினைக்கிறேன் நான். வேணா நீங்க வந்து வெட்டரி சயின்ஸ்ல இங்க ஃபிஷரி சயின்ஸ் நீங்க போலாம். இல்ல பிடெக் அல்ல பிஎஸ்சி இந்த மாதிரி ஒரு ஃபிஷரி சயின்ஸ், ஹார்டிகல்ச்சர் இருக்கு. ஆமாம், அது மாதிரி நீங்க போலாம். அது பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது சத்யா, தஞ்சாவூரிலிருந்து சத்யா காத்திருக்கார். வணக்கம் சத்யா. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம், உங்க கேள்வி என்ன? எங்க பொண்ணு பிரதீக்ஷா 408 எடுத்திருக்கு சார். 408, சரிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தது. இன்ஜினியர் பிஇ போலாம்னு இருக்காங்க. கிடைக்குமா சார்? கட் ஆஃப் 116 சார். 116.5. 114 கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் கிடைக்குமா? ஆனா நீங்க எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்குமான்றது சந்தேகம் தான். ஏன்னா பேராசிரியர் கேட்போம் நிச்சயம், ஏன்னா கட் ஆஃப் ரொம்ப குறைவா இருக்கு. சொல்லுங்க சார். 2 ஃபேக்டர் இருக்குது, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அவங்கள நீங்கள் பிஎஸ்சி படிக்க வைங்க, எம்எஸ்சி படிக்க வைங்க. இல்லை பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் அப்படி போக சொல்லுங்கள். இல்லை பிஎஸ்சி முடிச்சுட்டு இந்த மாதிரியான நீங்கள் போகிறதுக்கு நிறைய நீங்கள் போகலாம், உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வந்து ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிக்க வைக்கிறோன்னாக்க ஒரு 195 கட் ஆஃப் மார்க் அட்மிஷன் ஆன ஸ்டூடெண்ட்டோட உங்கள் பொண்ணு வந்து அங்கே வந்து பிளேஸ்மெண்ட்டில் காம்பீட் பண்ணும்பொழுது கிடைக்காது. ஆனால் இன்னொன்று வந்து விமன் ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபேக்டர் வந்து நிறைய பையன் என்ன பண்ணுவானாக்க ஒரு இன்ஜினியரிங் படித்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பான். அந்த நேரத்தில் வந்து இந்த பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் பயங்கரமாக யூஸ் ஆகும். ஒரு ஃபாரின்ல நான் இருப்பான், எனக்கு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும்னு கேட்பாங்க. இது நிறைய கேஸ் நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இதில் வந்து ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதில் நீங்கள் வந்து எய்தர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வைக்கிறது இந்த மாதிரி ஃபேக்டர் வச்சுங்க. இல்லைனாக்க ஒரு பிஎஸ்சி மேத்ஸு இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை டேட்டா சயின்ஸு இந்த மாதிரியான துறைகளுக்கு போய் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா அவங்க டீச்சிங் போகிறதுனாக்க ஒரு பிஎஸ்சி முடிச்சுட்டு இல்லை பிஎஸ்சி பிஎடு 4 இயர்ஸ் இருக்குது, 4 இயர்ஸ் டிகிரி பிஎஸ்சி பிஎட் இருக்குது. அதேமாதிரி ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் வந்து எஜுகேஷன் காலேஜில் வந்து அட்டாச் பண்ணி விட்டு அவங்கள ஒரு டீச்சர்ஸ் ஆக்கி விட்டு டெட்டு எலிஜிபிலிட்டி வச்சு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆகிறதுக்கு அதுவும் பெஸ்ட்டாக இருக்கணும். நிச்சயமா சத்யாவுக்கு உங்கள் பதிலோடையே நான் சேர்ந்து ஒரு பதிலும் சொல்கிறேன். எனக்கு தெரிந்து நிறைய பேர் இந்த பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காமல் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்திருப்பேன். கட் ஆஃப் நிறைய செலவு செய்து நீங்கள் தனியார் கல்லூரியில் சேர்க்கறத விட பிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ் கிடைச்சா பாருங்கள், அங்கே சேர்த்துட்டு ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், ஒரு ஜெர்மன், ஜப்பான், சைனீஸ், மேண்ட்ரின், அது மாதிரி ஏதோ நிறைய மொழி வேற்று மொழி இருக்கும். அந்த அதாவது வெளி உலக மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழி ஒன்று படிக்க சொல்லுங்கள். கூட படித்து வேல்யூ ஆடடாக சேர்த்தாங்கன்னா நிச்சயமாக. அதே போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸில் வேல்யூ ஆடட் கோர்சஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் படித்தாங்கன்னா உடனடி வேலை வாய்ப்பு கிடைக்குமா? எனவே புரிந்து கொள்ளுங்கள், நிச்சயம் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். சார், கிட்டத்தட்ட நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். எனவே சுருக்கமாக நிறைய விலாவரியாக சொன்னதுனால சுருக்கமாக உங்களோட முடிவுரையில் மாணவ செல்வங்களுக்கு ஒரு அட்வைஸ், கொஞ்சம் பஞ்ச் டைலாக் மாதிரி ஒன்று கொடுங்க சார். ஒன்றும் இல்லை, ரொம்ப கிளாரிட்டியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிர்காலம் நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்காக நீங்கள் எதுவுமே வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகாதீங்க அதிகமாக. என்னுடைய மாணவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆசிரியர் சொல்கிறாரு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அப்பப்போ வேவரிங்கில் இருக்காதிங்க. உங்கள் கோல் கிளாரிட்டி மிக முக்கியமான விஷயம். நான் என்ன படிக்க போகிறேன், எங்கே படிக்க போகிறேன், எப்படி படிக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளாரிட்டியாக இருங்க. நீங்கள் எங்கே படித்தாலும் எதை படித்தாலும் உங்களால் வந்து திறமையாக முடிக்க முடியும், திறமையாக வெற்றி அடைய முடியும். நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் உங்களை நம்புங்கள். தன்னம்பிக்கை மிக முக்கியமான விஷயங்கள். அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொண்டால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய தலைவனாக ஆகலாம் என்பது நான் சொல்கிறேன். நிச்சயமா. நன்றி சார். மிக சிறப்பாக ஒரு மணி நேரம் போனதே தெரியல, அந்த அளவுக்கு விறுவிறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க. எனவே எங்கள் அரங்கிற்கு வந்து பல மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வழிகாட்டுமைக்கு மிக்க நன்றி பேராசிரியர். நன்றி, வணக்கம்.